வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் உழவர் உரிமை இயக்கத்துடைய தோழர் குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு தாவேகா வேட்பாளராக நின்று போட்டியிட்டீங்க. அடுத்து சில நாட்கள்லே வந்து கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு விஷயத்தில் முட்டு கொடுக்க முடியாதுன்னு அது உண்மையிலே நான் வந்து பார்த்தப்போ பரவாயில்ல, அந்த கட்சி சார்பாக வேட்பாளராக நின்னாலும் கூட வந்து தவறு விவசாயிகள் சார்பாக ஒரு அநீதி நடக்குன்னா அதை சுட்டி காட்டுறதுக்கான எந்த தயக்கமும் இல்லாமல் இருக்காருன்னு நினச்சேன். என்ன தான் நடந்துச்சது? இல்லை, இது ரெண்டாக பார்க்கணும். இந்த இடத்துல ம் நான் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்காக பொதுத்தளத்தில் வேலை செஞ்சுட்டு வரோம். அப்போது இந்த விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் என்ன ஏதுங்கிறது தெரியும். தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கும் நம்ம உழவர் உரிமைக்கும் சார்பாக அவர்களை சந்தித்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்க அதெல்லாம் குறிச்சிக்கிறாங்க. இப்போ என்னை போன்ற நிறைய விவசாய சங்கங்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி தான் இந்த தேர்தல் அறிக்கையில் இவ்வளோ கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பாதி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அதன்படி இவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய என்ன. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுங்க, உங்களுடைய கடமை இல்லை. இந்த ரெண்டாக நான் பார்க்குறேன்னு சொன்னது, விவசாயிகளுக்கு சொன்னதை இவங்க செய்யலை அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டணும். அதே சமயத்தில் அரசு வந்து அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியிருப்பேன், பெரும்பாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அமைச்சர்களோ நினைச்சாலும் இன்னைக்கு அரசாங்கத்தை ஆட்டி வைத்து கொண்டிருப்பது அரசு அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் வந்து இதை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கான சூழ்ச்சிகள் நடக்குதுங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அப்போ அரசு அதிகாரிகளுக்கு என்ன மோட்டிவ்? அரசு அதிகாரிகள்னும் பொழுது இவங்க கார்பரேட்டுக்கான அந்த லாபி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போது அதை தான் அவங்க தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கானது அவர்களுக்கு கவலை இல்லை, தன்னுடைய வயிறு நிறைஞ்சால் போதும். கார்பரேட்டுகளிடம் வந்து அரசு அதிகாரிகள் அதிக பணம் பெறுறாங்க அப்படின்னு இருக்குன்றது தான் நம்மளுடைய, ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த தொடர்பு அதெல்லாம் இருக்கும். ஒரு ட்ரிப் இரிகேஷன் பைப் பண்ணணும். நீங்கள் ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்கீங்க, உங்கள் பைப் வந்து இந்த இதில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் போய் யாரை பார்க்கணும்? அங்கே அரசு அலுவலரை பார்ப்பீங்க. இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் வாங்குறாங்க அக்ரிகல்ச்சருக்காக. நிறைய மிஷினரிஸ் வாங்குறதும் கடப்பாறை, சனுக்க, அந்த மாதிரி நிறைய கொடுக்கும். இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் தான் கொடுக்கும். அப்போ அந்த நிறுவனங்களுடைய தொடர்பு தான் இவங்களை வந்து இந்த மாதிரி செய்ய விடாமல் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அரசாங்கத்தை வந்து செய்தது தவறுன்னு சொல்லணும். அந்த தவறுங்கிறது வந்து ஒரு நட்பு அடிப்படையில் நம்ம சுட்டி காட்டணும். கேலி சித்திரம் வேற, இல்லை நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு சொல்கிறது வேறு. ஸோ நம்மளுடைய நோக்கம் தவறு செய்யும் பொழுது அது தோழமையோடு இருந்தாலும் சரி தவறுன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கெட்டு போனது, சீரழிஞ்சு போனது, திமுகவினுடைய சீரழிவுக்கு காரணம் சுற்றி எல்லாம் ஜால்ராக்களை உட்கார வச்சுட்டு எல்லாம் வெளியே பாலாறும் தேலாரும் ஓடுதுன்னு சொல்லி அரசு அலுவலர்களை சுற்றி ஐஏஎஸ்ங்களை உட்கார வச்சுட்டு பண்ணதன் விளைவு தான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் தோற்று போயிருக்கிறார். பிராண்டு. ஆமாம், அவர் தான் பிராண்டு. ஆமாம், அவரே இது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த தாவேகா அரசனையும் நிகழ்ந்துடக்கூடாது. நீங்கள் இப்போவே சுதாரிச்சுக்கோங்க. நீங்கள் அதிகாரிகளுடைய பேச்சை முழுமையாக கேட்கக்கூடாது, களத்தில் இருப்பவர்களுடைய பேச்சை கேட்கணும். உட்கார வச்சு பேசுங்க. எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விவசாய சங்கத்துக்காக இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து உட்கார்ந்து பேசுங்க. உங்கள் சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்கள். இப்படி பண்ணலைங்க, இப்படி எனக்கு நான் இதை நினச்சி பண்ணிட்டேன், இன்றைக்கி இப்படி இருக்குதுன்றதை எடுத்து பேசலாம். ஓரளவுக்கு இப்போ அந்த மாதிரி வேளாண் துறை அமைச்சர் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது முழுமையாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்கள். ஆனாலும் நீங்கள் வந்து அதை தயக்கம் இல்லாமல் அதை சுட்டி காட்டுனீங்களா? அதை நான் கடமையாக பார்க்குறேன். நான் விவசாய திமுக ஆதரவு ஊடகங்கள் அதை வந்து தலைப்பாக எடுத்து போட்டாங்க. ஏன்னா தாவேகா வேட்பாளர் அவர் வந்து இப்படிய விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காருன்னு எடுத்து போட்டாங்க. அதன் பிறகும் உங்களை வந்து சந்தித்து பேசினாங்களா? பேசி இதெல்லாம் நடந்துச்சு, யாதவ்லாம் வந்திருந்தாங்க. ஆமாம், அதன் பிறகு அமைச்சர் வந்திருந்தார். திருவண்ணாமலை மாவட்ட பூர்வ அமைச்சர் இல்லைங்களா, அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை பார்க்குறாரு. அவர் அங்கே விவசாயிகளுடைய மேல்மா சிப்காட் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனை விவசாயிகளை சந்திச்சுட்டு வாக்குறுதி இல்லை, நாங்கள் போயிட்டு இதை நிறுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த புள்ளி விவரம்லாம் எடுத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சியர் அதை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி. இது ஒரு ஆரோக்கியமானதா உங்களுக்கு? இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானது தான். இல்லை இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி நம்ம இது வேட்பாளராக போட்டிட்டு
நமக்கு எதிராகவே வந்து கருத்து பேசுகிறார் அப்படின்னு உங்களை புறக்கணிக்காமல் அதை வந்து இல்லை, இது புறக்கணிச்சாங்கன்னா அது வந்து எனக்கான பின்னடைவு, எனக்கான தோல்வி அல்ல, அது தாவேக்கானதாக தான் இருக்கும். நான் வந்து தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டணும் யாராவது ஒருத்தங்க. அது நல்ல செய்தால் பாராட்டுவதும், நல்லது செய்தால் பாராட்டணும், தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டணும். அதுதான் வந்து தோழமைக்கு அழகு. நண்பரா இருக்கீங்க, உங்க நண்பர் ஒருத்தர் தப்பு பண்ற எல்லா நேரமும் இப்போ எல்லாம் என்னன்னா உங்களுடைய இதில் வந்து ஏதாவது முரண்பாடு இருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடாது. எந்நேரமும் நீங்கள் வந்து சூப்பர் அண்ணன், பிரமாதம் என்ன, சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது வந்து சரியா. சில தாவேக உறுப்பினர்கள் கூட என்ன வந்து நீங்க என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்க. அது தவறு செய்யும்போது சுட்டி காட்டுறது தான் மாண்பு. அக்கறை உள்ளவன் செய்யக்கூடியதா. ஆமா, நான் உண்மையாவே இந்த அக்கறையில் தான் சொன்னேன். உங்க கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படும், கெட்ட பேர் ஏற்படுத்தா நீங்க நேரடியா சொல்ல வேண்டியது, ஏன் நீங்க பதிவா போட்டீங்க? அந்த நேரத்துல அழைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் நம்மளுடைய அழைப்பு ஏற்று பேசுற அளவுக்கு இல்லை. அமைச்சரனுடைய உதவியாளர்கள்ட்ட தான் நம்ம பேசுவோம். உதவியாளர்கள் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்க வர்றதுக்குள்ளார இன்னைக்கு சாயந்தரம் அந்த அறிவிப்பு தராங்க. அடுத்த நாள் மதியம் 11 மணிக்கு தான் நான் இந்த இது போடுறேன். அது வரைக்கும் எனக்கு வந்த நம்ம அழைப்புகள் இருக்கு இல்லைங்களா, என்னால அவங்க கிட்ட பேச முடியல. அதனுடைய விரக்தி என்னால அந்த வார்த்தையை வந்து இங்க பிரதிபலிச்சுது. விவசாயிகள் நாம அது இல்லாம நம்ம அந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுதும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நமக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது நிறைய மக்கள் நம்மளுடைய பேச்சை கேட்கறவங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்க நம்மளை கேட்கல. அந்த நேர்மை தானே சரியா இருக்க முடியும். நம்ம வந்து நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னா அதுக்கேற்றாப்புல மாற்றி பேசுறதுங்கிறது சரியா இருக்க முடியாதுல்ல. அதனால நமக்கு இது வேணும் அது வேணுன்றதுக்காக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருப்பது சரியா இருக்காது. ஆமாம், நீங்கள் தான் வந்து ஏவா வேலு இன்னைக்கு சிங்கப்பூர் தப்பி ஓடி போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் வேற பாட்டு பாடியிருக்கா, ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டெலாம் பாடியிருக்காப்புல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு பின்னணியில் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்கிறீங்களா? இல்லை இல்லை, ஏற்கனவே நெஞ்சுவலி வந்ததுக்கு அறப்போர் இயக்கம் ஒரு காரணம். இப்போ அடுத்த நெஞ்சுவலிக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு அடுத்தது வர்றதுக்கு நம்ம காரணம். அடுத்ததுக்கு நீங்க அடுத்த நெஞ்சுவலிக்கு நம்ம இப்படியாக இல்லைங்க, நீங்க அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாருங்க அவர். பாவம், ஒரு மன்னரை இப்படியா வந்து ஓட விட்டு சிங்கப்பூர் ஏரியை பார்த்தா ஏரியை திருடிக்கணும், மலையை பார்த்தா மலையை முழுங்கிடணும். இப்போ மலை முழுங்கி வேலுன்னு தான் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏரி திருடன் ஏவா வேலுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. மருத்துவமனை கிட்ட ஒரு ஏரிச்சுன்னா அந்த மருத்துவமனை திருடிக்கணும். இப்போ ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது, அந்த சர்க்கரை ஆலையை வாங்கிட்டாங்க. அந்த சர்க்கரை ஆலை ஒரு வங்கியில் கடன் வாங்குது. அந்த சர்க்கரை ஆலை கரும்பு அனுப்பின விவசாயிகளுக்கு பணம் தரல, வங்கிக்கு பணத்தை செட்டில் பண்ணி வேற ஒரு ஆள் பேருக்கு வாங்கி உன் மகன் பேருக்கு மாற்றிட்டார். அந்த விவசாயிகளுக்கு காசு கொடுக்கணும்ல, காசு கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும். இப்போ இந்த நிலத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல சாராய நிறுவனம் கட்டுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் ஏரிக்குது, அந்த ஏரியும் திருடிக்கணும். இப்போ ஏரி திருடன் ஏவா வேலு. அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது, மருத்துவமனை இருக்குது, உள்ள குடிக்க தண்ணி இருக்காது, சுகாதாரமே இருக்காது, அதுக்கு போகிறதுக்கு பேருந்து வசதி கூட இருக்காது. இப்போ எக்கச்சக்கமாக எல்லா இடத்துலையும் இப்போ ரோடு போடுவார். ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு நீங்கள் பேருந்து இருக்கணும்ல, இருக்காது. ஏன்னா அவரோட மருத்துவமனை வளர்த்துரும். கட்சி மாநாடுகள்லாம் சாலை போடுவாங்க, அதுக்கெல்லாம் 4 பக்கம் 5 பக்கம் புதிய சாலைகள்லாம் போடுவாங்க, ஏரி மேலாம் சாலைகள் போடுவாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குது. அப்போ மருத்துவ கொள்ளை, தன்னுடைய மருத்துவமனை தான் அங்கே இருக்கணும், அரசு சார்பாக மருத்துவமனை இருக்கக்கூடாது. பெரிய உங்களுக்கு அரசு கல்லூரிகள்லாம் பெரிய அளவில் இருக்காதாங்க. ஏன்னா இவங்களே கல்லூரி, மகன்கள் பெயரும் மனைவி பெயரும் இவங்க பேர்லாம் நிறைய கல்லூரிகள் இருக்கும். இப்படி எல்லாத்துலேயுமே கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒரு நபர் இருந்தார் அப்படின்னா எத்தனை பேருங்க வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கிறான், எப்படி இத்தனை 1000 கோடி சொத்துகள் வரும்? அதெல்லாம் தெளிவாக தெரியுது, இதெல்லாம் திருடி சேர்த்த சொத்து தான் அப்படிங்கிறது. கேட்டால் வந்து நாங்கள் சட்டப்படி சந்திச்சுப்போம் அப்படின்வாங்க. உங்களை தான் விஞ்ஞானபூர்வ ஊழல்னு சொல்லிட்டு கருணாநிதி காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அந்த அளவுக்கு தான் நம்ம சட்டம் இருக்குது. இவங்களதெல்லாம் வந்து அழகாக எடுத்து பார்த்தாலே சொல்லிடலாம், இது வந்து நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து வேலு மட்டும், ஏன்னா வந்து விஜய் வந்து முக்கியமாக குறி வைக்கிறது செந்தில் பாலாஜி, ஏவா வேலு அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏவா வேலு நிச்சயமாக நடக்கணும். என்ன விஷயம்னா, ஏவா வேலு போன்றவர்கள் வந்து திமுகவுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் கிடையாது, எல்லா கட்சிக்கும் அவர் ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். அது பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிக்கும் அந்த ஏரியாவுடைய குறுநிலை மன்னர், எல்லா கட்சிக்கும் மாவட்ட செயலாளர் அவர் தான். அவர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். அப்போ இது என்னன்னா, எந்த கட்சி, நம்ம 2 கட்சி தானே, அதிமுக வந்தாலும் நம்மளுக்கு தான், திமுக வந்தாலும் நம்மளுது தான், நம்மளை யார் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மெதப்பில் இருந்த நபருக்கு
திடீர்னு தாவேக்கா வந்து நின்னதுனால உண்மையாகவே நெஞ்சுவலி வந்திருக்குமோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து நிச்சயமாக கம்பி விரைவில் கைது செய்யப்படுவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் சிறை நல்லா தான் வச்சுருக்கீங்க, 2 நாளைக்கு வாரத்துக்கு கறி போடுறாங்க. அதனால் பாளையங்கோட்டை சிறையில் வந்து இன்னும் நல்லா இவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறையை வந்து ரொம்ப அழகாக நல்ல ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி மாற்றிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் தாராளமாக அவர் வந்து இருக்கலாம். இப்போ அவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கீங்களா? அவருக்கு எதிரான வழக்கு தேர்தல் வெற்றி தொடர்பாக தேர்தல், ஆமாம், ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று அவருக்கு எதிராக போட்டிருக்குது. அவர் செய்த அனைத்து தில்லுமுள்ளுகளும் அவங்க அதாவது ஸ்க்ரூட்டனி பண்ணும் பொழுதுலேருந்து உள்ளார நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு வேட்புமனு ஏற்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வர வச்சு இப்போது எத்தனை வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிறோமோ அத்தனை பேருக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது நியாயமான எதிர்ப்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். ஆர்வம் அதை எடுத்துக்கிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி வந்து இவர் அங்கேயே பொதுவாக இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் நிறுத்திட்டு இவர் சார்பாக இன்னும் 10 பேர் சுயேட்சைகள் நிறுத்திட்டு உள்ள கும்பலாக ரவுடிஸை கொண்டு போய் வச்சுட்டு யாராவது ஏதாவது எதிர்த்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை உள்ளேயே தாக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து பெருமாள் நகர் ராஜன் ஒருத்தர், அவர் வந்து அப்போது வேறு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து இவர் பிறந்த தேதியே தப்புங்க. போன இதில் ஒன்று இந்த தேதியில் ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு 10-15 பேர் இருந்துட்டு அவரை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. வெளியே இருந்துக்கிட்டு ஆர்வருடைய கதவை உடைக்கிறதுக்கு வெளியே தட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அராஜகங்கள். பக்கத்து தொகுதி செங்கம் சட்டமன்ற தொகுதியில் 4 பேருடைய வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் யாருதுமே நிராகரிக்கல. ஒரு ஆள் பேரே போடாமல் போட்டு கொடுத்துக்கிறாரு. இவருடைய மகன்னு போட்டுக்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன காரணம்னா இவரது இருக்கக்கூடிய பிழையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முறையில் அனைத்து மனுக்களுமே ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளார இங்கே நடந்த அராஜகங்கள் எதையுமே அங்கே இருக்கு சீஃப் அவர் ஜெயிச்சிட்டார்ல, இப்போ அதை வெற்றியை நீங்கள் எப்படி அதை தடுக்க முடியும் நினைக்கிறீங்க? இப்போ வந்து அரசுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் கமிஷன் உடந்தையாக நின்று செயல்பட்டுருச்சு. இப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம். வேட்பு மனுவிலேயே பிரச்சனை இருக்குது. இவர்கள் சில இடங்கள்லாம் வந்து நம்ம இவங்களை உள்ளாரையே அனுப்ப விடாமல் பண்ணது. எலெக்ஷன் கமிஷனை உடந்தையாக நின்று இதில் செயல் வாக்குல ஏதாவது இதாக இருந்தால் அது வந்து பிரதானமாக மாறும். அதாவதுங்க இவர்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து புறம்பான சட்டத்துக்கு புறம்பான வெற்றி பெறுவதற்காக பண்ணியிருக்கிறாங்க. தபால் வாக்குகளை வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான குற்றச்சாட்டுகள். அது வந்து நீங்கள் திரும்பி என்ன சொல்கிறா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து ஃபோர்ஜரி பண்ணீங்களா இல்லையா? ஃபோர்ஜரி பண்ணி தான் தன்னோட வெற்றிக்காக இவர் வேலை செஞ்சுருக்காரு. அதனால தான் நம்ம வந்து இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அவருக்குமான வாக்கு வித்தியாசங்கள் 2455 வாக்கு வித்தியாசம். இதில் அவர் உண்மையாகவே அந்த எல்லா சிசிடிவியும் எடுத்துகிட்டு வந்து ஆய்வு பண்ணாலே தெரிஞ்சிடுங்க இவங்க எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாங்க. ஒரே நபர் 10 ஓட்டு போடுறது 20 ஓட்டு போட்டதுலாம் நடந்திருக்கு. அதனால் நம்ம பெட்டிஷனில் வந்து வேலிட் இது இருக்குது. அதுக்கு மேலே நீதிமன்றத்தில் நடந்தது வர்றது சாதகமாக இருக்கிறது. ஆமாம், அது எலெக்ஷன் பெட்டிஷன். அது இல்லாமல் அடுத்தது நம்ம நெஞ்சுவலிக்கான வேலைகள் நிறைய பண்ணுறோம். அதனால் இப்போ ஏவாவேலு சிங்கப்பூருக்கு தப்பி ஓடுற அளவுக்கு சூழலை உருவாக்கியிருக்கீங்க. இப்போது ஆனால் வந்து ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரை வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறது சரியா? இப்போ அவரை வந்து அவர் உங்களுக்கு தெரியுது மலைமொழிங்கி மகாதேவன், மணல் திருடன், இயற்கை வளங்களை சூறையாடுறவர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் தேர்வு பண்ணுறாங்கல்ல. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திருவண்ணாமலையில் எல்லா கட்சிக்குமான மாவட்ட செயலாளர் ஏவாவேலுன்னு சொல்லும் பொழுது அப்போ எந்த கட்சியில் வந்து யாரை நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியுங்கிற கணக்கு மற்ற கட்சியில் வேட்பாளர் போட்டதை அவர் தான் முடிவு பண்ணார். ஆமாம், அங்கே யாரை நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுங்கிற முடிவு அவர் எடுத்துப்பார். சரி, அதை போட முடியும். ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடுறதை அவர் முடிவு பண்ண முடியாது. அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு வாங்கல, இது ஆரம்பத்துலேருந்து அவர் பண்ணி வச்சிருக்கிறார். எதிரில் இருக்கிறவங்க யாரும் போய் முதல்ல வாக்கு கேட்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து வேட்பாளர்களே விலைக்கு வாங்குவார். வாக்காளர்களுக்கு காசு கொடுப்பாரு, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவார், அரசு அலுவலர்களை விலைக்கு வாங்குவார். இப்போ இந்த தேர்தலில் நான் ஒரு பெட்டிஷன் எலெக்ஷன் கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த கதவை திறந்து வாங்கலை என்கிட்ட. யார்? மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ். நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை கதவை திறந்து வாங்கலை, சந்தில் சுருட்டி கொடுங்கன்னு வாங்குறாரு. ஆனால் அந்த கட்சிக்காரங்க நேராக உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, உள்ளே போய் செல் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி தன்னுடைய இதில் வச்சுக்கிட்டு தான் ஏதோ செஞ்ச மாதிரி மிகப்பெரிய அளவில்
அந்த நடந்து வர நடைபாதை, அதாவது கிரிவல பாதை தவிர நீங்கள் நகரத்துக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளவு மோசமாக இருக்கும். மொத்தமும் உங்களுக்கு ஒரு சாலை இருக்காது, அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது. கிராமங்களுக்கு போனாலும் அதே நிலைமையில் இருக்கும். குடித்தண்ணி இல்லாத கிராமங்கள் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இவர் தான் ஏதோ பண்ணிட்ட மாதிரியான ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஜெயிச்சு முன்ன முறைலாம் 97,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். காரணம் என்னன்னா எதிரில் இருக்கிறவங்க வாக்கு கேட்கவே போக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவருக்கு இன்னைக்கு 2455 வாக்குகள், அதுலேயும் திருட்டு ஓட்டுகள் வாங்கி தான் ஜெயிச்சிருக்கிறார். அப்போது எதிரில் யாரும் சரியான வேட்பாளர்கள் இல்லாதனால அவர் ஜெயிச்சிட்டு வந்தாரே தவிர அவர்னா ஒன்றும் செஞ்சு மக்கள் செல்வாக்கில் வரல. விஜயோடைய கரூர் பயணம், அந்த அறிவிப்புகள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கரூர் பயணம், அங்கே ஏற்கனவே இந்த மாதிரி அவர் போனப்போ நெரிசல் நடந்து நிறைய இறந்துருக்கிறாங்க. அதனால் அவருக்கு வருத்தம் இருந்திருக்கும். அது நம்ம போனதுனால நடந்ததுன்றத வருத்தம் இருந்திருக்கும். அதனால் அவர் இப்போது அங்கே போயிருக்கிறாரு. இந்த 41 பேர் இறந்தவர்களுக்கு வந்து இவர் அரசு பணி கொடுக்குறேன்னு சொன்னதை 2 விதமாக நம்ம பார்க்க முடியுது. இவர் வந்து முன்னாடி வந்து இவர் அரசியலில் இல்லை, அது அரசியலாக இருந்தாலும் அவர் வந்து கட்சி எந்த ஒரு பெரிய கட்சியாக பெருசாக எதுவும் நடத்தலை. ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது போனாருன்னு நடந்துருச்சு. அதுக்கு இப்போ இவர் இது கொடுக்குறதுங்கிறது அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த இறந்த இழப்பீடு கொடுக்குறதுங்கிறது வந்து அது எப்படி எந்த அளவுக்கு சரியா இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த விபத்து நடந்தது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்கணும்னா அதை கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. இப்போ அதுக்கு அதே திமுக ஆட்சியில் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சு. அங்கே ஒரு 60 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்போ இந்த 41 பேர் வந்து இறந்து போனவர்கள் விஜயை பார்க்க வந்து இறந்து போனார்கள். அதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு பணி அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடித்து இறந்து போனார்கள், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கும் அப்போ அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வரும். அடுத்து கோவில் விபத்துகள், ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. இப்போ ஒவ்வொரு விபத்துகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது தவறான முன் உதாரணம் ஆகிறாதா? நிச்சயமாக இது தவறான முன் உதாரணமாக தான் ஆகும். ஆனால் எப்பவுமே முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இருக்குது. ஒரு சில போஸ்ட்லாம் வந்து இவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது சிறிய அளவில் ஏதாவது கொடுத்து, ஏன்னா இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி போகலாம். 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று, இந்த மாதிரியான இறப்புகளுக்கெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டதுன்றது ஒன்று கொண்டு போகலாம். பொதுமக்கள் தான் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கலாம். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது முந்தைய அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அதனால் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கான இதுதான். இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய கூட்டத்துக்கு தானே வந்து இறந்தாங்க, அப்போ நமக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு செஞ்சிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இதை செஞ்சிருக்கலாம். அது இந்த இதுக்கு கொடுக்குறீங்கன்னா, இப்போ அமோனியா விஷவாயுவில் இறந்து போகிறாங்க, கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்தில் இறந்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கோரிக்கை வரும். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சுக்காரு, அந்த இடஒதுக்கீடுக்காக போராடி உயிரிழந்தவர்களுக்கு அந்த ஒருவர்களுக்கும் அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கிளம்பாரு. இல்லை, இதுதான் சொல்கிறேன். இது வந்து அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். இது ஆனால் என்னைக்கும் எடுக்க மாட்டாங்க. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எது வசதியோ அதை செய்யணுன்ற மாதிரி தான் போவாங்க. என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அரசு பண்ணி கொடுக்காம அவருக்கு நிவாரணங்கள் இல்லை, அப்படியே ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னாலும் ஒரு குரூப் 4 அந்த லெவல்லே ஏதாவது சின்ன விஷயங்களை உருவாக்கி கொடுக்கலாம். இல்லை, இவர்கள் கட்சி சார்பாக கொடுக்கறத யாருமே தடுக்க மாட்டோம். கட்சி சார்பாக கொடுத்தா அது வந்து நீங்கள் கோடி ரூபாய் கூட எடுத்து கொடுங்க, யாருமே அதை வந்து தடுக்க போகிறதில்ல. அது கூடுதலாக பாராட்ட தான் போகிறோம், சரி அப்படின்ட்டு. இப்போ அரசு பணி அப்படிங்கிறது அதை சார்ந்து படித்து கொண்டிருப்பவர்கள், அந்த வேலைக்கு காத்திருப்பவர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படுற கோணம் வருதுல்ல. நிச்சயமாக குரூப் எக்ஸாம்லாம் படித்து எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி அதை எழுதணும், பாஸ் பண்ணணும்னு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து இந்த 40 பேர் வந்து நாங்கள் யாராவது பரீட்சை எழுதி வந்திருக்குமே இல்லைன்ற அந்த சிந்தனை ஆதங்கமும் இருக்கும். இதை வந்து இதெல்லாம் இப்படி இருக்குதுங்கிறத தமிழக அரசு, தாவேக அரசு தான் இதை முடிவு. நம்மளை ஒருதலை பட்சமாக இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ தாவேக அப்படி கொடுத்தா அடுத்து திமுக கட்சி கூட்டம் நடத்தி அதில் எங்கேயாவது நெரிசல் மரணத்தில் இறந்து போகிறாங்கன்னா அவர்கள் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி போகிறதுக்கான ஆபத்து இருக்குல்ல. இப்போ திரும்ப மீண்டும் இப்போ இந்த இதில் நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க, அந்த இதில் ஏவாவேலுடைய வெற்றி அல்லது அதில் மீண்டும் ஏதாவது ஒரு தேர்தல் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுனால கேட்குறேன். இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்.
உங்கள் நண்பர் தவறு செய்யும் பொழுது ம். நீங்கள் நண்பர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சுட்டி காட்டுவீங்க அவருடைய தவறை. ம். நான் தாவேக்கா நல்லா பண்ணணும், ம். அதனால நான் சுட்டி காட்டுறேன். ம். தவறு செய்யும் பொழுது தவறுன்னு சொல்கிறதுக்கு நான் தயங்கலை. ம். இதனால் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். சரி. நான் என்னுடைய பணியை, மக்களுக்கான பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன். விஜயுடைய அந்த கரூர் விசிட்டு, அவர் அந்த பேசினது, பாட்டு பாடினது, செந்தில் பாலாஜியுடைய எதிர்வினை, அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தேங்க. அவ்வளோ உள்ளார நம்ம போய் அரசியல் பேசுறதில்ல. நம்ம விவசாயிகளுக்கான சரி. பிரச்சனைகள் என்ன, ஏன்னா இன்றைக்கி அரசியல் பேசுனா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்குறத விட நான் எப்பவுமே ஒரு செக்டார் எடுத்து அந்த செக்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி. அணுகி அரசாங்கத்துக்கு நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய என்னால் சொல்ல முடியுமோ அதை எடுத்து சொல்லி அதை சரி செய்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ரொம்ப நன்றி. நன்றி.